நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சர்வ வல்லமையுள்ள நாமத்திற்கே சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாயிருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு நாம் உயிர்த்தெழுதல் திருநாளை கொண்டாட இருக்கிறோம். ஆதலால் கர்த்தர் நமக்கு கொடுத்து தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் அதிலே 18வது வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் யோவானிடத்திலே சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அவர் என்ன சொல்லுகிறார்? மரித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது அவருடைய வாயிலிருந்தே புறப்பட்டு வந்த ஒரு வார்த்தையாக இருக்கிறது. கிறிஸ்தவர்களாகிய நாம இது நிச்சயம் விசுவாசிக்க வேண்டும். அவர் மரிக்கவில்லை என்றால் நமக்கு பாவ பரிகாரம் இல்லவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் மரிக்கவில்லை என்றால் நமக்கு யாதொரு நம்பிக்கையும் இல்லைன்றது உறுதியாக்கப்படுகிறது. இன்னைக்கும் அநேகர் சிலுவையில் அவர் மரிக்கவில்லை, அவர் அப்படியே எழுந்தருளி போனார், அவருக்கு பதிலாக இன்னொருத்தரை தான் அந்த இடத்துல கொண்டு வந்து சிலுவையில அரைஞ்சாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டங்கள் நம் மத்தியிலே இன்றைக்கும் இருக்கிறது. பலவிதமான வாக்குவாதங்களை அவர்கள் இன்னும் எழுப்பி இயேசு கிறிஸ்து தேவன் அல்ல, தேவனுடைய குமாரன் அல்ல என்று நிரூபிக்கும் பொருட்டு அநேக வாக்குவாதங்களுக்குள்ளே போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நாம இந்த காரியத்தை விசுவாசிக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அவர் என்ன சொல்லுகிறார்? மரித்தேன் என்று சொல்லுகிறார். சரி, இது வேத வசனமே நமக்கு நிறைய விதத்துல நிரூபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். மத்தேயு 27வது அதிகாரம் அதிலே 50வது வசனத்தை பாருங்கள். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் என்று மத்தேயு இந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் ஆவியை விட்டார் என்று உறுதிப்படுத்தி எழுதி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல மார்க்கு 15வது அதிகாரம் அதிலே 44, 45வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே பிலாத்து ஒரு காரியத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் இத்தனை சீக்கிரத்தில் மரித்து போனாரா என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு 100க்கு அதிபதியை அழைப்பித்து அவர் இதற்குள் மரித்தது நிச்சயமா என்று கேட்டான். 100க்கு அதிபதியினாலே அதை அறிந்து கொண்ட பின்பு, அப்போ 100க்கு அதிபதி பிலாத்துவுக்கு அது உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்று அர்த்தம். பாருங்கள், கொண்ட பின்பு சரீரத்தை யோசேப்பினிடத்தில் கொடுத்தான். ஏன் பிலாத்து இந்த இடத்துல ஆச்சரியப்படுகிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது, பெரும்பாலும் சிலுவையில் அறைந்த பிற்பாடு 2 அல்லது 3 நாள் வரைக்கும் அந்த சரீரம் அப்படியே உயிரோட அந்த சிலுவையில இருக்கும். ஆனா இவர் இவ்வளவு சீக்கிரத்தில் மரித்து போனாரா என்பதை குறித்து பிலாத்து இந்த இடத்துல ஆச்சரியப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் அவர் ஆச்சரியப்பட்டார்? மார்க் 15வது அதிகாரம் அதுல 25வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவரை சிலுவையில் அறைந்த போது 3ஆம் மணி வேளையாய் இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். 3ஆம் மணி வேளை என்று சொல்லும் பொழுது சூரியன் உதித்த பிற்பாடு 6ஆம் மணி என்று 6 மணி ஆகும் பொழுது அவர்களுக்கு அது 1ஆம் மணி நேரம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ 6லிருந்து 7 வரை அது 1ஆம் மணி நேரம், 7லிருந்து 8 வரைக்கும் 2ஆம் மணி நேரம், 8லிருந்து 9 மணி வரைக்கும் 3ஆம் மணி நேரம். அப்போ அவரை சிலுவையில் அறைந்த போது 3ஆம் மணி வேளையாய் இருந்தது என்று வேதம் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக மத்தேயு 27வது அதிகாரம் 45வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அதாவது பிற்பகல் 12 மணிலிருந்து 3 மணி நேரம் வரைக்கும், அதாவது பயங்கரமாக சூரிய வெளிச்சம் கொழுந்து விட்டு எரிகிற அந்த நேரத்துல இருட்டு. அப்படின்னு சற்று யோசித்து பாருங்க. அந்த பாவத்தினுடைய அந்த ஒரு உக்கிரகத்தை சற்று யோசித்து பார்த்தா தெரியும். மனித குலத்தினுடைய அத்தனை பாவத்தையும் அவர் சிலுவையில சுமந்த பொழுது எல்லா இடத்திலையும் இருட்டு என்று நாம் பார்க்கிறோம். பாருங்கள், 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அதற்கு அர்த்தம் என்ன? 3ஆம் மணி நேரம், அதாவது 3ஆம் மணி நேரம் தொடங்கி 9ஆம் மணி நேரம் வரைக்கும் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் அவர் சிலுவையிலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
அப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா 6 மணி நேரத்துக்குள்ள அல்லது 6 மணி நேரம் முடிஞ்ச உடனே அவர் தம்முடைய ஜீவனை விட்டார் என்று பார்க்கிறோம். ஆதலால் பிலாத்து ஆச்சரியம் அடைந்து, இது எப்படி சாத்தியம், இந்த 6 மணி நேரத்துக்குள்ள அவர் எப்படி தன்னுடைய உயிரை விட்டார் என்பதை குறித்து பிலாத்து இங்கு ஆச்சரியப்பட்டு அவருடைய மரணத்தை உறுதிப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். அப்போ முதலாவது நமக்கு யார் உறுதிப்படுத்தினார்? கர்த்தரே மரித்தேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல அதுலயும் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக ரோம அதிகாரிகள் அவர் மரித்தார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிற்பாடு நம்ம பார்க்கும் பொழுது யூத அதிகாரிகளும், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரிகளாய் நின்று செயல்பட்டவர்களும் அவர் மரித்து போனார் என்பதை வேத வசனங்களிலே உறுதிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கிறேன். மத்தேயு 27வது அதிகாரம் அதிலே 62வது வசனத்திலே, ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவினிடத்தில் கூடி வந்து, ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும் போது, அப்படின்னு அர்த்தம் என்ன? அவர் மரித்து போனார், உயிரோடு இருக்கும் போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. பாருங்கள், எதிரிகளுக்கு கூட அங்கே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகள் ஞாபகம் இருக்கிறது. ஆனால் கூட இருந்த சீஷர்களுக்கோ அவர் நான் உயிர் தெழுவேன் என்று சொன்ன காரியத்தை உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்பதுதான் நாம் அறிந்திருக்க வேண்டும். பாருங்கள், இன்றைக்கும் அப்படிதான். அவர் சொல்லுகிற வார்த்தைகள் நமக்கு ஞாபகம் இருக்க வேண்டும். ஆவியானவர் நமக்கு அதை குறித்து சொல்லி தரும் பொழுது அது புரிந்தவர்களாக நாம் இருந்தால் மட்டும்தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பலிக்கும். அல்லது நாமும் ஏனோதானோ என்று இருந்து நாமும் போய்விட வேண்டியதுதான். இல்ல அன்பானவர்களே, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அவர் மரித்த அந்த சாயலோடு நாமும் இணைக்கப்பட வேண்டியது அவசியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. அதே போல அவருடைய மரணத்திற்கு நாம் இணைக்கப்படும் பொழுதுதான் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலேயும் நாம் இணைக்கப்பட்டிருக்க முடியும் என்று ரோமர் 6வது அதிகாரம் அதிலே 5வது வசனத்திலே பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அவர் மரிக்கவில்லை என்றால் நாமும் நம்முடைய கிறிஸ்தவமும் நம்முடைய நம்பிக்கையும் எல்லாம் வீணான ஒரு காரியமாக தான் இருக்க முடியும். அதுல 10வது வசனம், ரோமர் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்கள். அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அதனால் தான் கர்த்தர் அதை அறிக்கையிட்டு சொல்லுகிறார், நான் மரித்தேன், பாவத்திற்கென்று ஒரே தரம் அவர் மரித்தார். அதனால் தான் அவர் சொல்லுகிறார், நான் மரித்தேன். இப்ப நமக்கு அதனால என்ன? நாமும் அவருடைய மரணத்தின் சாயலோடு இணைக்கப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் பார்ப்போம். அவர் பிழைத்திருக்கிறது, தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும். அப்போ நம்ம இந்த உலகத்துல வாழும் பொழுது நாமும் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்றால் பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். எப்பொழுது? மரித்த பிற்பாடா? இல்ல, இந்த உலகத்திலே நாம் ஜீவனம் பண்ணும் பொழுதே நாம் பாவத்திற்கு மரித்தவர்களாய் இருக்க வேண்டும். ஏன்? இந்த சரீரத்துல அநேக இச்சைகள் உண்டாகுகிறது. இந்த இச்சைகளின் நிமித்தமாக பாவத்துக்கு நம்மை கீழ்ப்படிய பண்ணுகிறது. அப்படி நாம் அந்த பாவத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய சரீரம் சாவுக்கு ஏதுவான ஒரு காரியமாக மாறிவிடும். பாவம் நம்மை ஆண்டு கொள்ளும். சோ இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்க கூடாது அப்படின்னு ஆச்சுதுன்னா நம்ம என்ன செய்யணும்னா, ஆவியானவருடைய உதவியினாலே பாவத்தை மேற்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். சரீரத்தின் இச்சைகளின்படி நாம் வாழுவது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் நம் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். என் இஷ்டப்படி, என் கண்களின் இஷ்டப்படி, என் மாம்சத்தின் இஷ்டப்படி நான் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறதுனால நிச்சயம் நாம் உயிரோட எழும்ப போகிறதில்லை. எனக்கு அன்பானவர்களே, அதில் மிகவும் கவனமாக கிறிஸ்தவம் என்று சொல்லும் பொழுது அந்த பூரணமான மெசேஜே இதுதான். மரித்தவர்களை போல இந்த உலகத்திலே பாவத்துக்கு
ரட்சிப்புக்கு மரித்தவர்களாக, நீதிக்கு பிழைத்திருக்கிறவர்களாக ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. அநீதியின் ஆயுதங்களாக நம்முடைய சரீர அவயவங்களை பாவத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்கவே கூடாது. நம்மை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுக்க முடியுமா? அன்பானவர்களை, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நாம் வாழ வேண்டும். அதற்காக தான் கிருபை நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அவரோ கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சீஷன் சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த கிருபை தான் நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது. இது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் சாகிறதும் சாகாம இருக்கிறதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. அப்படி இல்லை. பாவத்தை விட்டு ஓடி நான் அது சரியாய் கிறிஸ்துவுக்குள்ள நிற்கிறதும், நான் பாவத்தினாலே நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையா இருக்கிறது. அவருடைய கிருபையினாலே நான் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டேன். அவருடைய கிருபையினாலே இன்றைக்கு நான் பாவத்தை உதறிவிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறேன். அவருடைய கிருபையினாலே நான் ஒரு நாள் உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்வேன் அல்லது ஜீவனோடு இருப்பேன் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆதலால் அவர் மரித்ததினாலே நாமும் நம்முடைய சரீர இச்சைகளுக்கு மரித்தவர்களாக, பாவத்துக்கு மரித்தவர்களாக, அவருடைய மரணத்தோடு இணைக்கப்பட்டவர்களாகவே இந்த உலகத்திலே நாம் ஜீவனம் பண்ண வேண்டும். ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவர் என்ன சொல்லுகிறார்? மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மரித்ததுனால என்ன ஆச்சு? சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கும்படியான ஒரு வழி ஒன்று திறக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த உலகத்திலே நாம் நம்முடைய சரீர இச்சைகளை சாகடிக்க ரெடியா இருந்தா நிச்சயம் அவரோடு கூட சதா காலங்களிலும் உயிரோடு இருப்பதற்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆம் அன்பானவர்களே, நித்திய ஜீவனை தருவதற்கென்றே அவர் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அவர் நமக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. எல்லா காலத்திலும் அவரோடு கூட நாம் வாழ முடியும். மரணத்திற்கோ எந்த ஒரு கல்லறைக்கோ மனிதர்களின் திட்டத்திற்கோ அவரை தடுக்க முடியவில்லை. ஏன்? அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை, அவருடைய திட்டங்களுக்கு எதிராக எந்த மனித திட்டங்களும் செயல்படாது. எனக்கு அன்பானவர்களே, நாமும் இந்த உலகத்திலே இப்படி இருக்க ரெடியா இருந்தால் நிச்சயம் அவர் நம்மை உயிரோடே கொண்டு போவார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இங்கேயும் கர்த்தருடைய காரியத்துல என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தாங்க. அவர் உயிரோடு எழும்பி விடக்கூடாது என்பதற்காக, அல்லது இப்படி ஒரு கள்ளத்தனம் இங்க நடந்து இந்த சீஷர்கள் இப்படி பரப்பி விடுவாங்க என்றது பயந்ததுனாலேயே இங்க யூத ஜனங்கள் ஒரு பெரிய திட்டத்தை ஒன்று செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் எந்த கல்லறைக்கோ, எந்த மரணத்திற்கோ, பிசாசனுடைய எந்த தந்திரத்திற்கோ அல்லது சீஷர்களுடைய அவிசுவாசத்துக்கோ அவரை தடுக்க முடியவில்லை. அவர் உயிர் தெழுந்தது நிச்சயமான ஒரு காரியமாயிருக்கிறது. பாருங்கள் என்ன செய்தார் என்று பார்ப்போம். இந்த யூத தலைவர்கள் எவ்வளவு ஞானிகளா இருந்தாலும் சரி, பயங்கரமான தொழில்நுட்ப அறிவியலாலே தெரிந்து கொண்டவர்களா இருந்தாலும் சரி, இந்த காலத்திலையும் சரி எந்த காலத்திலையும் சரி அவருடைய உயிர்த்தெழுதலை யாரும் தடுக்க முடியாது என்பது வேதத்தின் பூர்வமாக நாம் பார்க்க முடியும். பாருங்கள், மத்தேயு 27வது அதிகாரம் அதிலே 62வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவினிடத்தில் கூடி வந்து, ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும் போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் வருகிறது. ஆகையால் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கும், முந்தின எத்தை பார்க்கிலும் பிந்தின எத்து கொடிதாகாதபடிக்கும் நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். அதற்கு பிலாத்து, உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே, போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றான். பாருங்கள், முதலாவது இந்த யூத அதிகாரிகள் ஒரு பெரிய திட்டத்தை போடுகிறார்கள். அவருடைய சரீரம் இந்த இடத்தை விட்டு போகக்கூடாது என்பதற்காக பிலாத்துவை அணுகுகிறதை நாம் பார்க்கிறோம். காவல் சேவகர்களை அங்கே வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். எப்படி பத்திரப்படுத்தி கொண்டாங்க பாருங்கள், 66வது வசனத்திலே, அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள்.
கல்லுக்கு முத்திரை போடுகிறது. அப்படின்னா என்ன? ராஜா ஒரு முத்திரை போட்டாச்சுன்னா அது அவராலே மாற்ற முடியாது என்பது நம் தானியேலின் புத்தகத்துல வாசிக்கிறோம். பாருங்கள், தானியேல் 6வது அதிகாரம் 17வது வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது, ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கே ராஜா தன் முத்திரை மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான். அப்போ இந்த கல்லின் மீது முத்திரை போட்டு பத்திரப்படுத்தினார்கள் என்று எழுதி வைத்திருக்கிறதே. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேசாதிபதியாகிய பிலாத்துவின் உத்தரவுப்படி செய்த இந்த காரியத்துக்கு மாறாக, அதாவது தானியேலின் மீது வைத்த அந்த தீர்மானம் மாறாமல் இருக்கும்படிக்கு, அதே போல இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் இந்த இடத்தை விட்டு யாரும் தூக்கி கொண்டு போகாதபடிக்கு அந்த கல்லின் மீது ஒரு முத்திரை. சரி, என்ன முத்திரை போட்டாலும், எந்த மனிதர்கள் திட்டம் போட்டாலும் சரி, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டம் போட்ட பிற்பாடும் பரலோகத்தினுடைய திட்டத்திற்கு முன்னதாக தோற்று போனதை நாம் பார்க்கிறோம். பரலோகத்தினுடைய திட்டத்திற்கு எதிராக எந்த ஒரு மனிதனின் திட்டமும் செல்லுபடி ஆகாது. எனக்கு அன்பானவர்களை, இன்றைக்கும் நாம் மரிக்க ரெடியா இருந்தோம்னா நிச்சயம் அவரோடு கூட நாமும் ஒரு நாள் உயிர்த்தெழுந்து போகிறது எந்த ஒரு தொழில்நுட்ப அறிவியலாலும் மாற்றக்கூடாத ஒரு காரியமாக இருக்கிறது. எந்த மனிதனாலும் நம்முடைய உயிரை பிடித்து வைக்க முடியாது. அது கர்த்தரிடத்துல இருக்கிறது. நம்முடைய ஜீவன் அவருக்குள் மறைந்திருக்கிறது என்று வேதத்துல நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்துல அநேக நிந்தைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். ஆனாலும் தேவன் அவர் ஒரு திட்டத்தை வைத்தார்னா, எந்த மனித திட்டமோ, எந்த மனிதனுடைய முத்திரையோ, அல்லது எவ்வளவு பெரிய காவல் பட நின்றாலும் சரி, அந்த கல்லை புரட்டி போடும் அளவுக்கு ஒரு தூதன் இறங்கி வந்து செயல்பட்டாலே நமக்கு போதுங்க. இப்படிப்பட்ட விசுவாசம் நம்மிடத்துல இருக்கிறதா என்று நாம் சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டியது இருக்கிறது. யோவான் 19வது அதிகாரம் 11வது வசனத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிலாத்துவினிடத்துல சொல்லுகிறதை பாருங்கள். பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். பாருங்கள், பரத்திலிருந்து ஒன்று கொடுக்கப்படாவிட்டால் உமக்கு என் மீது ஒரு அதிகாரமும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல பரத்துல ஒரு திட்டம் உருவாயிற்று என்றால் அதை தடுக்க எந்த மனிதனாலும், மனிதன் ராஜாவாக இருந்தாலும் சரி, பூமியை முழுவதும் ஆண்டு கொண்டு இருக்கிறவராக இருந்தாலும் சரி, அவருடைய அந்த முத்திரைக்கோ அவருடைய அந்த வார்த்தைக்கோ அங்கே எந்த அர்த்தமும் கிடையாது. அது செல்லுபடி ஆகாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, பாருங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நடக்கக்கூடும். ஆதலால் தான் நாம் இந்த உயிர்த்தெழுதலை குறித்து மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மத்தேயு 28வது அதிகாரம் அதுல 1-2 வசனத்தை பாருங்கள். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மக்தலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து, பாருங்கள், வானத்திலிருந்து இறங்கி வருகிறார். இதெல்லாம் தான் நம்முடைய ஒரு நம்பிக்கை என்பது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அந்த நாளிலே நாமும் உயிரோடு கூட நாம் அவரிடத்துல எடுத்து கொள்ளப்படும் என்பதுதான் நம்முடைய விசுவாசமாயிருக்கிறது. இங்கே பாருங்கள், கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி, அப்ப முத்திரை என்னாச்சு, கல்லு என்னாச்சு, பத்திரப்படுத்தின கல்லுக்கு என்னாச்சு, காவலாளர்களுக்கு என்ன நடந்தது? பாருங்கள், இது எதுவுமே இங்க செல்லாது. உயிர்த்தெழுந்தவருக்கு, உயிரோடு எழுந்தவருக்கு பரலோகம் சேவை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள் எப்படி இருக்கிறது. கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். காவலாளர் 4வது வசனத்திலே, காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல் ஆனார்கள். தூதர்களும் சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார்? மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். தூதர்களாலும் சாட்சி கொடுக்கிறார்கள். தூதர்களும் சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார்? கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், இயேசுவின் சரீரத்தை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். மரித்திருக்கிறாரே, மரித்தவருடைய சரீரத்தை வந்து பாருங்கள் என்று அங்கு சொல்லப்படவில்லை. பாருங்கள், கர்த்தரை
கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அப்ப அவர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையின்படி அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ மரியாளிடத்துல அவர் சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. நானே உயிர்த்தெழுதலும், மார்த்தாள் இடத்துல நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்பதை நீ விசுவாசிக்கிறாயா? இதை விசுவாசிக்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று வேதத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு அழகான ஒரு காரியமா இருக்கிறது. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். எந்த துரைத்தனங்களும் எந்த அதிகாரங்களும் வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத சேனைகளாலும் இது தடுக்க முடியவில்லை. எந்த மனிதர்களாலும் இது தடுக்க முடியவில்லை. எனக்கு அன்பானவர்களே, டெக்னாலஜி எவ்வளவு இம்ப்ரூவ் ஆனாலும் சரி, எதுவுமே நம்முடைய உயிர்த்தெழுதலை தடுக்க முடியாது. 1 கொரிந்தியர் 15வது வசனத்திலிருந்து நாம் 15வது அதிகாரத்தில் 17வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது பாருங்கள், கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களிலே இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். அன்பானவர்களே, இது கிறிஸ்தவர்களை குறித்து சொல்லப்படுகிறது. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால், ஆண்டவரே எனக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வேணும், நான் உங்ககிட்ட ஜெபிக்கிறேன், உபவாசம் போடட்டா, என்ன வேணாலும் போட்டாலும் எனக்கு நீங்க வந்து அந்த ஃப்ரிட்ஜை தாங்க. இப்படி இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக, இது நான் சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொன்னது. அநேக காரியங்கள் இப்படிதான். பிள்ளைகளுடைய படிப்புக்காக இருந்தாலும் சரி, பிள்ளைகளுடைய ஒவ்வொரு காரியங்களுக்காக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டியதுதான், கேட்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. இம்மைக்காக மாத்திரம். இந்த ஜபத்தினால பிரயோஜனம் இல்லை. மறுமைக்குரிய காரியங்களை குறித்து, பூமியில் உள்ளவைகளை எல்லாம் மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லி இருக்கிறாரு. அப்ப மேலான காரியங்களில் எப்பவுமே நாம நோக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவர் மரித்தது நமக்காக, அதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். அற்பமான காரியங்களுக்காக அவர் பின்னாக எப்பவுமே நம்ம எதுக்காக போனோம்? அது பூமியில இருக்கிற மத்த எல்லாருக்கும் கிடைக்கலையா? நமக்கு மட்டும்தான் இதெல்லாம் கிடைச்சிருக்க? இல்லையே. இது நம்ம கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறது இந்த பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு. அது கொடுப்பதற்கென்றே கர்த்தர் இந்த உலகத்துக்கு வந்ததை நாம் பார்க்கிறோம். நித்திய ஜீவனை குடிப்பதற்கென்றே கர்த்தர் வந்ததை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, வசனம் அவ்விதமாக தான் சொல்லுகிறது. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரில் இருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவருடையவர்களாக நாம் இன்றைக்கு இருக்கிறோமா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இம்மைக்காக ஒரு ஓட்டத்தை ஓடாதீங்க எனக்கு அன்பான தேவஜனமே. மறுமைக்குரிய காரியங்களுக்காக அவர் வல்லமையாய் செயல்பட்டிருக்கிறார். பயங்கரமான காரியங்களை அவர் நமக்காக செய்திருக்கிறார். அவர் தன்னுடைய உயிரை மதிக்காமல் நமக்காக அதை கொடுத்திருக்கிறார். கிருபை, மிகுந்த ஒரு கிருபை நமக்காக அவர் தந்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நாமும் அவரோடு கூட போவதற்கென்று அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். நாமும் அந்த கூட்டத்திலே, அந்த உயிர்ப்பிக்கப்படுகிற அந்த கூட்டத்துல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். கொஞ்ச நாளுக்கு இந்த உலகத்துல நம்ம வாழறது 80 வருஷமோ அதை விட கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா இருக்கலாம். ஆனா அந்த நாட்களிலே மரிக்க, சரீரத்தின் செயல்களை சாகடிக்கும்படியாக, பாவத்திற்கு மரிக்கும்படியாக நாம் ரெடியா இருந்துட்டோம்னா சதா காலங்களிலும், கொஞ்ச நாட்கள் நாம் இந்த உலகத்துல நம்முடைய காரியங்கள், கிரியைகள், தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் சாவடிக்கிறதற்கு ரெடியா இருந்தோம்னா நிச்சயம் சதா காலங்களிலும் அவரோடு கூட உயிர்த்தெழுகிறவர்களாக நாம் இருப்போம். அவரோடு கூட உயிர்த்தெழுதலின் சாயலுக்கும் இணைக்கப்பட்டவர்களாய் இருப்போம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள், இங்கே என்ன சொல்லப்படுகிறது? மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் இதை சொல்ல கர்த்தர் மிகுந்த கிருபை நமக்காக அளிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.
ஜெபிப்போமா. அன்பு இரக்கமும் கிருபை நிறைந்த பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்நாளிலேயும் ஆண்டவரே, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன நல்ல கர்த்தர், நாங்களும் ஆண்டவரே இந்த சரீரத்தின் தீய செயல்களை ஆண்டவரே சாகடித்து உமக்காக என்றென்றைக்கும் பிழைக்கத்தக்கதாக அவர் பிழைத்திருக்கிறதோ தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறது போல நாங்களும் ஆண்டவரே பிழைத்திருக்கிறது உமக்காக என்பதை அறிந்து கொள்ள உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு நீங்க தருவீராக ஏசப்பா. அந்த ஆதாமுக்குள்ள எல்லாரும் மரிக்கிறது போல நாங்களும் ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள்ளாக ஆண்டவரை உயிர்த்தெழும்படியான அந்த கிருபை, உயிர்ப்பிக்கும்படியான அந்த ஒரு கிருபை எங்களுக்கு நீங்க தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க எப்படி எல்லா துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிஹரித்து ஆண்டவரே பிதாவானவருக்கு கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்தை ஒப்பு கொடுக்கிற அந்த நாளிலே நாங்களும் ஆண்டவரே அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாறுவதற்கு இங்கேயே மரித்தவர்களாக, பாவத்துக்கு மரித்தவர்களாக, இங்கேயே பிழைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை காணும்படியான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நீங்க தருவீராகப்பா. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தரே, நாங்களும் ஆண்டவரே அப்பா சரீர இச்சைகளுக்கு மரித்து சதா காலங்களிலும் உம்மோடு இருந்து ஆண்டவரே அரசாளுவதற்கு எங்களுக்கும் நீர் உதவி செய்வீராக. ஆமேன். அல்லேலூயா.